ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2021 வெளியான நடுவன் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் காலேஜ் டைம்ல இருந்தே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையுமே இருக்குங்க. ஹீரோ கொடைக்கானல்ல ஒரு டீ ஃபேக்டரி ஒன்று வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. காம்படிஷன் அதிகமானதுனால பிஸ்னஸ்ல அதிக அளவு கவனத்தோட இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனாலேயே ஃபேமிலி கூட இவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையை அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்ட ஹீரோவுடைய காதல் மனைவி செய்யக்கூடாத ஒரு தப்பை பண்ணிடுறாங்க. மனைவி இத்தனை நாள் மறைச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ரகசியம் ஹீரோக்கு வெளிச்சத்துக்கு வருது. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கொடைக்கானலை காட்டுறாங்க. கொடைக்கானலில் ஒருத்தர் காலங்காத்தாலேயே காலை கடனை முடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருந்துருக்காருங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. உடனடியாக போலீஸ்க்கு தகவலை கொடுக்குறாரு. அவர் பார்த்து மிரண்டு போன விஷயம் என்ன அப்படின்னா, பாதி எரிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சடலமுங்க. அது ஆணுடைய சடலமா இல்லை பெண்ணுடைய சடலமானு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய வீட்டை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் கார்த்திக்குங்க. இவர் ஃபினான்சியலாக கொஞ்சம் பொட்டன்ஷியலான ஆள் தான். ஆனால் இப்போ ஏதோ ஒரு டிப்ரெஷன் காரணமாக மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறாருங்க. இப்போ அவருடைய வீட்டில் இருக்கிற சேரை இழுத்துட்டு போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு டோர் கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தங்களுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்பவே நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரே மாதிரியானதா இருக்காது. ஒரு சிலருக்கு வாழ்க்கை பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஹீரோட வாழ்க்கையும் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா தான் இருந்திருக்கு. இப்போ ஹீரோட வாழ்க்கை பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நல்ல பொறுப்பான ஆளா இருக்கக்கூடிய ஹீரோ இப்படி ஒரு கொலையை பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு. அப்ப ஹீரோ ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ண காத்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. யாரோ ஒருத்தங்களுடைய வருகைக்காக டோர் முன்னாடியே சேரை போட்டுட்டு ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்தது, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத இப்ப நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய பேரு கார்த்திக். இவர் காதலிச்சு திருமணம் பண்ணி இவருக்கு கவி அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்குங்க. ஹீரோடைய மனைவி பேரு மது. இவங்க ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு ஒரு பிரதர் இருக்கிறாருங்க. அவருடைய பேரு சிவா. அவர் இவங்க கூட இல்ல, அவர் தனியா தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோ கொடைக்கானல்ல ஒரு டீ ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காருங்க. காலையில நேரமாவே அலாரம் வச்சு ஜாகிங் போக ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்போ ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் மதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. ஹீரோ மதுவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மதுவும் இம்ப்ரெஸ் ஆகி ரெண்டு பேரும் காதலிச்சு பலதரப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இவங்க திருமணமும் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கவி அப்படின்ற ஒரு பெண் குழந்தையுமே இருந்துட்டு இருக்குங்க. இப்போ ஹீரோ ஜாகிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஏன் வீட்டு வேலைக்காரக்கா இல்லையா, நீ ஏன் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க லீவ் போட்டாங்க அதனால தான் நான் சமைக்கிறேன் அப்படிங்கும் போது, பரவாயில்ல இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண நாள், உன் கையால் சாப்பிடணும்னு நினச்சேன், ஆட்டோமேட்டிக்காகவே இது நடந்துருச்சு அப்படிங்கும்போது ஹீரோடைய மனைவி ரொம்பவே கோவப்படுறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோ அதிக நேரம் பிசினஸ் ஒர்க் அப்படின்னு அதுலயே ஃபோக்கஸ்டா இருந்துட்டு இருக்காரு. ஃபேமிலி கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்ப காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, அதனால நம்ம கம்பெனியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு கம்பெனியை க்ரோத்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஆக்சுவலா அந்த கம்பெனி நம்ம ஹீரோக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, ஹீரோடைய பிரதர் சிவாக்கும் தான். சிவா பொறுப்பே இல்லாம தாங்க இருப்பாரு. மொத்த பொறுப்பையும் ஹீரோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட ஹீரோடைய மனைவி கிட்ட ஆசையா பேசலான்னு கிட்ட போகும்போது கரெக்டாக ஃபோன் கால் வந்துடுது. அட்டன் பண்ணா ஹீரோக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தாங்க கால் பண்ணியிருக்கிறாரு. அவர் முன்னொரு காலத்தில் ஹீரோக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வாட்டி அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்ட்டு தான் ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவருடைய பையன் 12th ஃபெயில் ஆயிட்டான். அவங்க அப்பா சொல்ற பேச்சும் கேட்க மாட்டேன்றான். அவனோட சேர்க்கையும் சரியில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். எனக்கு அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு புலம்புறாரு. அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுங்க, பையனை வந்து என் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி வைங்க, அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் ஒரு வேலை கொடுத்து அப்படின்னு சொல்ல, சரிப்பா ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குருவை அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறதா சொல்றாருங்க. இப்போ திருமண நாள் அதுமா கூட நம்ம ஹீரோ வேலைன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோடைய பிரதரை காட்டுறாங்க. காலையிலேயே ஃபேக்டரிக்கு வரும்போது அங்க நின்றுட்டு இருக்கிற வண்டிங்களை எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு தாங்க அப்படியே ஃபேக்டரிக்குள்ள வராரு. ஃபுல் போதையில தான் இருந்துட்டு இருக்காரு. அப்பவே அவங்க அங்கிள் பாத்தீங்கன்னா, நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, உன்னை பத்தின நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது, ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்க, கார்த்திக் தான் ஃபேக்டரியை மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், நீயும் பங்கு போட்டுட்டு எல்லாத்தையும் பக்காவா பாத்துக்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டிட்டு ஃபேக்டரியில் வேலை பார்க்குற பழனி அப்படின்ற ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு, நம்ம பிராண்ட் தெரியும்ல வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு பணத்தை கொடுக்குறாருங்க. எப்போதுமே குடிச்சிட்டு அப்படியே போதையிலேயே தாங்க சுற்றிக்கிட்டு இருப்பாரு. சிவாக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான கொரியர் ஒன்று அனுப்பணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மறந்துடாத, அந்த கொரியரை மட்டும் அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிடுறாருங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோடைய பொண்ணு டாய்ஸ் எல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருக்க, வீட்டுக்கு ஒரு நபர் வராரு. வேற யாரும் இல்லைங்க, குரு அப்படின்ற அந்த பையன் தான். வீட்டில் யாரும் இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் என்ன பார்த்தா ஆளா தெரியலையா அப்படின்னு ஹீரோடைய பொண்ணு கேட்குறா. இல்லைம்மா பெரியவங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக நம்ம ஹீரோட மனைவி வந்து, யாருப்பா அப்படின்னு
அப்படின்னு கேட்க, நான் தான் குரு அப்படின்னு சொல்ல, ஓ இன்னாருடைய பையனா, என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு, வாப்பா உட்காரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், அவர் ஃபேக்ட்ரியில் இருக்கிறாரு, நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பையனும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபேக்ட்ரிக்கு வராரு. நம்ம ஹீரோ சொல்லியிருந்தார் இல்லையா அந்த இம்பார்ட்டண்ட்டான கொரியர் அனுப்பணும் அப்படின்ட்டு, அந்த கொரியரும் அனுப்ப கிடையாது. சிவா எங்கே போனாருன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு. என்னன்னு பார்த்தா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபைல் ரூம்குள்ள நல்லா போதையை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இப்படி தாங்க எந்த ஒரு வேலையுமே பண்ண மாட்டாரு. ஆனாலும் ஹீரோ அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. புலம்பிட்டு அவரோட வேலையும் இவரே சேர்த்து பார்த்துருவாரு. ஹீரோ கோவத்தில் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சிவா புரிஞ்சுக்கிறாருங்க. ஹீரோ கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கோவமாக தான் பேசுறாரு. இப்போ என்னடா உன் பிரச்சனை, நான் ஆஃபீஸில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதுதானே, இனிமேல் நான் ஆஃபீஸ்க்குள்ள குடிக்க மாட்டேன், இது எல்லாத்தையுமே கேட்டுக்கு வெளியில் வச்சுக்கிறேன், இப்போ ஓகேவா அப்படிங்கும் போது, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, மார்க்கெட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஒரு கிளைண்ட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் சாம்பிள் அனுப்பணும்னு நினைக்கிறேன், நீ முக்கியமான சாம்பிளே அனுப்பாமல் வச்சிருக்க, இது எவ்வளோ பெரிய பேக் ட்ராப் தெரியுமா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராரு. அப்போதான் குரு அப்படின்ற அந்த பையன் வந்திருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாருங்க. வாப்பா குரு, நல்லா இருக்கியா, சரி வா அப்படியே சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நேராக டீ ஃபேக்டரிக்கு போ, மேனேஜர் பழனியை மீட் பண்ணு, உன்னோட வேலை சேலரி நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே அவரு சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் நீ தங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு இடம் இருக்கு, ஸோ அந்த ரூம்ல வந்து நீ ஸ்டே பண்ணிக்கோ, எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. சொன்ன மாதிரியே குரு ஆஃபீஸுக்கு போயிட்டு பழனி கூட இன்ட்ரோ எல்லாம் ஆயிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய மனைவி ஹீரோடைய பொண்ணை ஸ்கூலுக்கு தயார் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஸ்கூலுக்கு போறாங்க. ஹீரோடைய பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் ஹீரோடைய மனைவி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தியானம் நீ ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேன்ற, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டாலே நான் வந்து உன்னுடைய டீச்சர், நீ என்ன மிஸ்ன்னு தான் கூப்பிடணும், இங்கெல்லாம் நான் ஊட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சீன் போடுறீங்க மிஸ் நீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு அவ ஸ்கூலுக்குள்ள போயிடுறா. அங்க கட் பண்ண நம்ம குரு இருக்கிறார் இல்லையா, இவருக்கு பிரீமியமான டீயை பார்த்துக்கக்கூடிய வேலையை ஒப்படைக்கிறாங்க. ஸோ இந்த மிஷினில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கிலோக்கு 15,000 ரூபாய் லாஸ் ஆகும், அதனால பத்திரமா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வேலையை குரு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. என்னதான் அவங்க அப்பா பேச்சை கேட்டு விருப்பமே இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் இந்த இடம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கு, தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு குரு உணர ஆரம்பிக்கிறாரு. இதே ஃபேக்டரியில் கதிர் அப்படின்ற ஒரு கேங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேங்ல மொத்தம் 3 பேர் கதிரோட சேர்த்து. குருவை பார்த்ததும் குரு முதலாளிக்கு வேண்டியப்பட்டவன் நினைக்கிறேன், இவனை எப்படியாவது நம்ம கேங்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இவனை எதுக்காக நம்ம கேங்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு மற்ற 2 பேரும் கேட்கறாங்க. எல்லாம் காரணத்தோட தான் அப்படின்னு சொல்லிட்டு குரு வர சொல்லி இவங்க 3 பேரும் இன்ட்ரோ ஆயிட்டு, இனிமேல் நீ நம்ம கேங்கு அப்படின்னு இவங்க 4 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. அங்க கட் பண்ணா வழக்கம் போல நம்ம ஹீரோவோடைய மனைவியும் பொண்ணும் ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. இவர் ஆஃபீஸ் கிளம்பி வராரு. சிவா கிட்ட இந்த மாதிரி ஃபேக்டரிக்குள்ள குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, ஆனா சிவா என்ன பண்றாரு அப்படின்னா கூல் ட்ரிங்க்ல சரக்கு மிக்ஸ் பண்ணி அப்பவும் ஃபேக்டரிக்குள்ள குடிச்சிட்டு தாங்க தெரிஞ்சிட்டு இருக்காரு. இவன் சொல்ற பேச்சை கேட்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தாங்க இந்த ஆஃபீஸோட மொத்த பொறுப்பையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஹீரோ ஒரு முக்கியமான ஃபைலை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டதுனால இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சிவாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாருங்க. சிவாவும் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறதா சொல்றாரு. ஆனாலும் ஹீரோக்கு மனசு கேட்கலங்க. அதனால குரு வர சொல்லி வீட்டு சாவியை கொடுத்து நீ வீட்டுக்கு போய் இந்த ஃபைலை எடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்ல, குருவும் சரின்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வராருங்க. வந்து இந்த ஃபைலை எடுத்துட்டு கிளம்பலான்னு கிளம்பும்போது வீட்டோடைய பெட்ரூம்குள்ள இருந்து சவுண்டு வர ஆரம்பிக்குது. என்ன சத்தம் அது, வீட்டுக்குள்ள தான் யாருமே இல்லை, மேடமோட பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, சார் ஆஃபீஸில் இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள எப்படி சவுண்டு வரும் அப்படின்ட்டு போய் பெட்ரூம்குள்ள எட்டி பார்க்கும்போது தான் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த குரு பார்த்துறாருங்க. அது என்ன ஏது அப்படின்றது கூட நம்ம கிட்ட காட்டல. ரொம்பவே அதிர்ந்து போன குரு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை எடுத்துட்டு சைலண்டா ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட போய் இந்த ஃபைலை கொடுக்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. சரிடா எல்லாம் கரெக்டாக இருக்கு, நீ கிளம்பு அப்படிங்கும்போது பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி இந்த குரு சொல்ல, எதுக்குடா பரவாயில்லன்ற, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது குருவும் சரின்னு கேட்டுட்டு போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக சிவா ஆஃபீஸ்க்கு வராரு. நான் மீட்டிங் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதான் ஃபைலை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டியே அப்படிங்கும்போது நான் குருவை போய் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு அப்படிங்கும்போது சரிடா பார்த்து பத்திரமா போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம சிவா அனுப்பி வச்சிடறாருங்க. ஹீரோ போன உடனே குரு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, குரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சிவா பார்க்கறதுக்காக போறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த கதிரோட கேங் பார்த்துக்கிட்டு இவனை எதுக்காக கார்த்திக் சாரும் சிவா சாரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, வா என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் வேவ் பார்க்கறதுக்காக போறாங்க. இந்த சிவா பார்த்தீங்கன்னா குரு மேல தோல்ல கை போட்டுட்டு வாஷ்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நீ வீட்டுக்கு வந்தியே என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நான் எதுவும் பார்க்க கிடையாது, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லவும் மாட்டேன், என்னை விட்டுருங்க சார், நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ பார்த்த விஷயத்த கார்த்திக் கிட்டேயோ இல்லை வேற யாராவது கிட்டேயோ சொன்னான்னு வைங்க, உன் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சிவா மிரட்டுறாரு. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இந்த கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வாஷ்ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிவா விட்டுறாருங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லாருமே ஒயின் ஷாப்புக்கு போறாங்க. குரு யார்கிட்டயுமே பேசாம சைலண்டாவே இருந்துகிட்டு இருக்காரு. ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்குறதுக்கு இந்த கதிர்கிட்டையும் கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்திட்டையுமே காசு இல்ல. குரு கிட்ட காசு குடுறா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாக்கெட்ல இருக்கிற மொத்த காசையும் எடுத்து குரு கொடுத்துறாரு. அப்ப கதிர் சொல்றாரு, இப்ப புரியுதா எதுக்காக இவனை நம்ம கேங்ல வச்சிருக்கேன்ட்டு, இவன்ட்ட பணப்புழக்கம் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய மனைவியை காட்டுறாங்க. யாரு கூடயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க, ஃப்ரைடே வெளியே போறத பத்தி. அந்த
நேரம் பார்த்து ஹீரோடைய பொண்ணு விளையாடிட்டே கீழே விழுந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோவும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. பொண்ணை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு முட்டியில் அடிபட்டிருக்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் தான் ஃபோன் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோடைய மனைவி வந்து, எப்போ நீ வீட்டுக்கு வந்த, சீக்கிரமாகவே வந்துட்டு போல, இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இதுதான் நீ குழந்தைய பார்த்துக்கிற லட்சணமா, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோடைய மனைவிக்கும் சண்டைங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோனும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ சொல்றாரு, ஃப்ரைடே வந்து சாக்லேட் ஃபேக்டரி ஓப்பனிங்க்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோட பொண்ணு வாமா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவங்க போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் நம்ம சிவா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. சிவா ஹீரோட மனைவி கிட்ட அன்னி காஃபி அப்படின்னு சொல்ல, இந்தாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனைவி கொண்டாந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அண்ணான்னு கூப்பிடுயா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சிவா ஹீரோட மனைவி கையை பிடிக்கிறாருங்க. நீ மட்டும் என்ன அண்ணின்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நெருங்கி வராங்க. அப்போ நம்ம ஹீரோடைய மனைவி பார்த்தீங்கன்னா வீட்டில் கார்த்திக் இருக்கிறான், அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதாங்க நமக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இல்லிசிட் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் கூட நம்ம குரு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் குரு அன்னைக்கு என்ன பார்த்தான் அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக வந்திருந்தார் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா மேலே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கும்போது இந்த ஹீரோவுடைய மனைவியும் இந்த சிவாவும் தாங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. இதுக்கும் ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹீரோட பிரதர் கூடயே ஹீரோட மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் குருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ குரு என்னைக்கா இருந்தாலும் சொல்லி கொடுத்துருவான் அப்படின்ற அந்த ஒரு பயம் சிவாக்கு இருக்குதுங்க. அதனால குருவை எப்படியாவது தொல்லை பண்ணி இந்த இடத்துல இருந்து துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஃபேக்டரியிலே வேலை பார்க்குற ஒருத்தன்ட்ட அந்த வேலையை ஒப்படைக்க அவன் என்ன பண்ணுறான், வேலை பார்க்குற அந்த ப்ரீமியம் டீ செக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு கேஜி வேஸ்ட்டானா கூட 15,000 ரூபாய் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி கீழே கொட்டி விட்டு போயிடறான், கெட்ட பேர் குருக்கு வந்துடும் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோவும் சிவாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ சிவா பார்த்தீங்கன்னா குருவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, நல்ல பையன் சைலண்டாக அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, எனக்கு என்னமோ அப்படி தோணல, அவனை வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்ற மாதிரி இந்த சிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ சிவா என்ன பண்ணுறாருன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு காசு கொடுத்து அந்த எம்ப்ளாயை குரு கூட சண்டை போட வைக்கிறாருங்க. ஃபேக்டரியில் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த இந்த மேனேஜர் பழனி உடனடியாக சிவா கிட்ட வந்து சொல்ல, உன்னை எதுக்காக வச்சிருக்கேன், போய் நீ பிரிச்சு வை அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வைக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குருவை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாரு. உன்னை எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்ற விஷயம் குருக்கு ஓரளவுக்கு புரியுதுங்க. சிவா அந்த ரூமை விட்டு வெளியே போன உடனே ஹீரோ கிட்ட ஹீரோடைய மனைவி பத்தின ரகசியத்தை சொல்லலான்னு கிட்ட வராரு. அப்ப கரெக்டா சிவா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாருங்க. குருனால சொல்ல முடியாம போயிருது, சைலண்டா அங்கிருந்து போயிடுறாரு. ஷிஃப்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு அட்டாக் பண்ணார் இல்லையா அந்த எம்ப்ளாயி, அவரை வந்து கதிரோட கேங்கு துரத்தி போட்டு புரட்டி எடுத்துடுறாங்க. எதுக்குடா குரு மேல கைய வச்ச, எதுக்குடா குருவை சம்பந்தமே இல்லாம அடிச்ச அப்படின்னு கேட்க, அடி வாங்க முடியாம அந்த நபர் சொல்லிடுறாரு, சிவா சார் தான் பணம் கொடுத்து குரு அடிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல குரு ஒரு மாதிரி அப்செட் ஆகி நின்றுறாரு. ஸோ குரு இங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் குருவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்றத குரு உணர ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள்ல ஹீரோடைய பொண்ணுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஆனா அந்த ஃபங்க்ஷன் டேட் அன்னைக்கு ஹீரோக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கிறதுனால உன்னுடைய அம்மாவும் நீயும் போயிட்டு வாங்க, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம குரு இருக்கிறார் இல்லையா, தான் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒரு லெட்டரா எழுதி ஹீரோடைய டேபிள்ல கொண்டாந்து வச்சிடறாருங்க. அப்புறம் கதிரோட பர்த்டே அப்படின்ட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் அவங்க அங்கிளோடைய ஜீப்பெல்லாம் கூட எடுத்துட்டு வந்துட்டாருங்க. நேரா நம்ம குருவை பிக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா குரு பாத்தீங்கன்னா கையில ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு வராரு. பார்ட்டி பண்றதுக்கு எதுக்குடா எவ்வளவு பெரிய பேக் அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஊருக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு சாக்லேட் ஃபேக்டரி ஓப்பனிங்க்கு ஹீரோவை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ குடும்பத்தோடு கலந்துக்கிறாருங்க. கூட சிவாவும் வந்திருக்கிறாரு. ரிப்பன்லாம் கட் பண்ணிட்டு எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த சிவா பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரிக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய காருக்குள்ளே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உடனே கிளம்பி வா அப்படின்னு ஹீரோடைய மனைவிக்கு ஃபோனை போட்டு சொல்ல, ஹீரோடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு, இங்கேயே உட்காரு அம்மா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் சிவா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க காருக்குள்ளேயே. இப்போ இந்த பொண்ணு ரொம்ப நேரம் ஆச்சு அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் புத்தியும் பார்க்க அங்கே ஒரு டாய் ஷாப் இருக்குதுங்க. போய் பொம்மை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ரோடு கிராஸ் பண்ணி பொம்மையை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது வேகமாக வந்த ஒரு கார் இடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறா. அந்த காரை நிற்காமையே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோடைய பொண்ணுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்குதுங்க. ஹீரோ மனைவியை பிடிச்சி திட்டுறாருங்க, நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறது இல்லை அப்படின்னு என்ன சொல்லிட்டே இருப்பல, அப்போ உன்னோட கவனம் எங்கே போச்சு, பொண்ணை தனியாக விட்டுட்டு நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது நான் பாத்ரூம் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடையே வெளியும் கூட்டு போக வேண்டியது தானே, எதுக்காக தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி திட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா சிவா தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்து சமாதான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இதுக்கு மேலலாம் என் பொண்ணை உன்னை நம்பியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, ஒரு நர்ஸை வச்சு என் பொண்ணை பார்த்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய மனைவி சொல்கிறாங்க. நர்ஸ் எல்லாம் வந்துட்டா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா. அப்போ சிவா பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன நர்ஸ் தானே வேணும், நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுகிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய மனைவிக்கும் இடையில இருந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா கதிரும் கதிரோட ஃப்ரெண்ட்ஸும் கதிரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒயின் ஷாப்பில் போயிட்டு சரக்கெல்லாம் வாங்குறாங்க. குரு கிட்ட காசு தர சொல்லும் போது குரு கிட்ட 100 ரூபாய் தாங்க இருக்குது, அவங்க கிட்டையும் காசு இல்லை. அதனால அந்த ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறவர் பிடிச்சி தள்ளி
தள்ளி விட்டுட்டு இவங்க ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு கல் எடுத்து அடிக்க இவங்க கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருது. அந்த இடத்த விட்டு எப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணா ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பசங்களை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த 2 பசங்க வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோடைய பொண்ணை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணவனுங்க தான். சிசிடிவி கேமரால லாக் ஆயிட்டானுங்க. ஸோ இன்னும் பொண்ணோட தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. அப்படி பொண்ணோட தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களை தூக்கி உள்ள வைக்க வேண்டியது தான். ஸோ எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அந்த 2 பசங்க கிட்ட டீல் பண்ணி பணம் கறந்துடுறாருங்க. இன்னொரு பக்கம் கதிரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல போயிட்டு நல்லா சரக்கு போட்டுட்டு இப்போ கதிர் பார்த்தீங்கன்னா நான் ஜீப் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஜீப் நல்லா இல்லடா வேணாண்டா அப்படின்னு சொல்லி கேட்காம கதிர் ஜீப் ஓட்டுறாருங்க. அங்கே கட் பண்ணால் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த சீனை காட்டுறாங்க. காலை கடனை முடிக்கிறதுக்காக ஒரு நபர் காட்டுக்குள்ளே வந்து பாதி எரிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய சடலத்தை பார்த்து மிரண்டு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனாக தொடங்குறாங்க. அந்த சடலம் ஃபஸ்ட்டு ஆணுடைய இது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. பட் யார் அந்த நபர் அப்படின்றது தெரியலங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. இந்த இடத்துக்கு ஜீப் வந்துட்டு போனதுக்கான தடயம் இருக்கு. அப்போ பாடியை இந்த இடத்துல கொண்டாந்து போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஏரியா சரௌண்டிங்கில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு சைக்கிள் ஒன்று கிடைக்குதுங்க. அந்த சைக்கிளில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்குது. அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க அம்மா கிட்ட என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு ஒரு நர்ஸும் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோடைய மனைவியும் பேசிக்கிறது இல்லை. ஹீரோடைய பொண்ணு விஷயத்தில் ஹீரோடைய மனைவி கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்ட்டு இப்போ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, இப்போ ஒரு மர்ம சடலம் ஒன்று கிடைச்சது இல்லையா, அந்த வழக்கை கொஞ்சம் சீரியஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது கிரைம் சீனில் வந்து ஒரு ஜீப்போடைய டயர் அச்சு கிடச்சிருக்கு. அதை வச்சு சோர்ஸ் கிட்ட போயிட்டு இது எந்த ஜீப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீடு பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ட்விஸ்ட் என்னன்னா ஆள் யார் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியலங்க. இது வரைக்கும் எங்கள் பையனை காணோம் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. அதனால இது அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடியாக தாங்க இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எரிஞ்சிருக்குது. அண்ட் விஸ்கியை ஊற்றி தான் வந்து எரிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குங்க. அதனால தான் முழுசாக எரியாமல் பாதி எரிஞ்ச நிலையில் இருந்திருக்கு. ஸோ ஒயின் ஷாப்புக்கு போன ஏதோ ஒரு குரூப் தான் இதை பண்ணியிருக்கு அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய மனைவியும் பேசாமல் இருக்காங்க இல்லையா, அப்போ சிவா இடையில வந்து நான் வேணா பேசவா, உங்கள் 2 பேர்த்த சேர்த்து வைக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிவாவும் ஹீரோடைய மனைவியும் க்ளோஸ் ஆனதுக்கு காரணமே இதுதாங்க. ஹீரோடைய மனைவியும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, அப்போ சமாதானம் பேசுறேன் அப்படின்ற பேரில் சிவா இடையில வருவார். இதையே அட்வான்டேஜாக பயன்படுத்தி ஹீரோடைய மனைவி கூட இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாருங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய மனைவியும் ஹீரோடைய பிரதரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியவே தெரியாதுங்க. அங்கே கட் பண்ணா இந்த போலீஸ் ஆஃபீஸர் பாதி எரிஞ்ச நிலையில் கிடைச்ச இந்த சடலத்தோடைய வழக்கை எடுக்கிறாருங்க. அந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்போட இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. அந்த ஜீப்போடைய உரிமையாளர்கிட்ட போயிட்டு இந்த ஜீப் உங்களுதா அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரணை பண்ணும்போது தான் கடைசியாக 4 பசங்க எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த 4 பசங்க வேற யாரும் கிடையாது, நம்ம குருவும் கதிரும் அப்புறம் கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், மொத்தம் 4 பேர் தான் கடைசியாக அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜீப்பில் தான் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருதுங்க. ஸோ இவனுங்க சரக்கு வாங்கிட்டு போய் தானே அந்த சரக்கை வச்சு எரிச்சிருக்கானுங்க. ஒயின் ஷாப்பில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது ஒயின் ஷாப்பில் காசு கொடுக்காம ஒரு பையன் கூட பஞ்சாயத்தாக இருந்திருக்குது. அந்த பையன் கல் எடுத்து அடிச்சிருந்திருக்கிறான். இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஒருவேளை செத்து போன பையன் அந்த பையனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இப்போ குரு பார்த்தீங்கன்னா அவனோட ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் குருவையும் கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து கஸ்டடியில் வச்சு மிரட்டுறாங்க. அந்த விசாரணையில் தாங்க சில விஷயம் வெளியே வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் ஒயின் ஷாப்பில் போயிட்டு பிரச்சனை பண்ணி சரக்கு வாங்கினது உண்மை. ராத்திரி ஒரு இடத்துல போய் நல்லா சரக்கு அடிச்சிருந்துருக்காங்க. போதையில் கதிர் நான் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிருந்துருக்காரு. கதிரை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அதுக்கப்புறம் கதிர்கிட்டயே விட்டுட்டாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா ஜீப்பை தாறுமாறாக ஓட்டி ரோட்டில் சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒருத்த மேலே மோதி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாதனால கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், அதனால இவனுடைய டெட் பாடியை கொண்டு போய் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே எரிச்சிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இதுதான் நடந்த விஷயம். இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அந்த ஒயின் ஷாப்பில் சண்டை போட்டான் இல்லையா, அந்த பையனை தான் நீங்கள் எரிச்சு வச்சிருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சண்டை நடந்ததுனால முன்பகை காரணமாக நீங்கள் 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த 4 பேர்த்தையுமே டார்கெட் பண்ணுறாருங்க. ஆனால் யாருமே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வரல. அதனால இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்த வச்சு பணம் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த 4 பேர்த்துல இந்த 3 பேருமே வந்து ஃபினான்சியலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை சார்ந்தவங்க தான். கதிர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய சொந்தக்காரன், ஹீரோ ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறார் அப்படின்றதுனால இதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் பிளான் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கேபின்ல போய் உட்கார்றாரு. அவர் கேபின்ல இருக்கக்கூடிய லெட்டரை எடுத்து பார்க்கறாருங்க. அந்த லெட்டர்ல குரு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பத்தின ரகசியத்தை எழுதி வச்சிருக்கான். அதை படிச்சதும் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இருந்தாலும் இதை உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி
மனைவிக்கு கால் பண்ணுறாரு. மனைவி ஃபோன் எடுக்கவே இல்லை. மற்றவங்களுக்கு கால் பண்ணாலும் அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ சிவாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிவா பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறாருங்க. அந்த ஹோட்டலுக்கு கூடயே ஹீரோவோடைய மனைவியும் போகிறாங்க. அப்போ ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. நேராக போய் அவங்க எந்த ரூமில் தங்கியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி ரூம்குள்ளே வச்சு சிவாவையும் சிவாவோடைய மனைவியும் கண்ணந்தண்டமாக வெட்டி கொல்லணும் அப்படின்ற லெவலுக்கு கோவங்க. டக்குன்னு இது இமேஜின் மட்டும் பண்ணி பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேது. அங்கே போய் பிரச்சனை பண்ணிடலான்ட்டு அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் போயிட்டு சிவான்ற பேரில் ரூம் ஏதாவது புக் ஆயிருக்கான்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க டேட்டா எதுவும் தரமாட்டேன்றாங்க. ஆனால் அவங்க 2 பேர் ரூம் புக் பண்ணல. அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய மனைவி சிவா கிட்ட இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே, இத்தோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கலாம், இனிமேல் நம்ம 2 பேரும் இந்த மாதிரிலாம் இருக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்திருக்கிறத சிவா பார்த்துறாரு. நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் டக்குன்னு ஹீரோ ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் வாங்கி பார்க்கும்போது அங்கே சிவா பேரும் இல்லை, ஹீரோட மனைவி பேரும் இல்லை. ஏன்னா அவங்க தான் ரூம் புக் பண்ணலையே. அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க 4 பேர்த்தையும் நிற்க வச்சு எனக்கு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை கேஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 10 லட்ச ரூபாய் பணத்துக்கு நாங்கள் எங்கே சார் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. அப்போது இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும் அப்படின்னு குருவை டார்கெட் பண்ணி சொல்கிறாருங்க. ஏன்னா குரு வந்து ஹீரோடைய சொந்தக்காரன். ஹீரோ டீ ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. குருனால கண்டிப்பாக பணத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுதுங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் வெளியே வராங்க. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்த்துல 3 பேரும் அது இருக்கட்டும், அதையும் இந்த இன்ஸ்பெக்டர் உன்னை பார்த்து டார்கெட் பண்ணி உன்னால் முடியும்னு சொன்னார். அப்போது உன்னால் முடியும்னா ஏதாவது சொல்லுடா அப்படிங்கும் போது நான் வந்து கார்த்திகோடைய ரிலேட்டிவ் அப்படின்றதுனால தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம கார்த்திக் சார்கிட்ட போய் கேட்கலாமாடா 10 லட்ச ரூபாய் அப்படின்னு கேட்கும்போது கேட்டாலாம் தரமாட்டாரு அப்படின்னு குரு சொல்கிறான். அப்போ அவங்க 3 பேரும் சரி கேட்டால் தரமாட்டார்ல நம்ம எடுத்துக்கலாம், அவங்க வீட்டில் ஆட்டையை போகிறதுக்கான பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த குரு வந்து சொல்கிறான், அதாவது இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம ஹீரோவோடைய மனைவியும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக வெளியூர் போயிடுவார். ஸோ அந்த டைமில் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம போய் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பிளான் பண்ணி தரான். ஆனால் இந்த பிளானில் சின்னதாக ஏதாவது சொதப்புனா கூட எல்லாரும் திருச்சி ஓடிடணும், தப்பி தவறி கூட திரும்பவும் நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு தேவையான காஸ்டியூம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெளியூர் போகிறதா இருந்தார் இல்லையா, போகலை. ஏன்னா ஹீரோக்கு ஹீரோவோட மனைவி என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. தெரிஞ்சுட்டு அந்த கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு சர்ஜிக்கல் கிளவுஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ வீட்டில் வச்சு ஹீரோவோட மனைவியை சம்பவம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஹோம் நர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த நர்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, தேவைப்பட்டா கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சேரை எடுத்துகிட்டு வந்து போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு மனைவி வெளியே சுற்றிட்டு வீட்டுக்கு வருவா, இன்னைக்கு சம்பவம் பண்ணிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த கதிரோடைய கேங்கு கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சொன்ன விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில பேருக்கு வாழ்க்கை பிடிச்ச மாதிரி இருக்கும், இன்னும் சில பேருக்கு வாழ்க்கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ ஹீரோட வாழ்க்கை அவரை பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்படியே டோர் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து கதவை தட்டுறாங்க. ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா வந்திருக்கிறது கொள்ளைக்காரங்க. ஹீரோக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஹீரோ வீட்டில் இருக்கிறத பார்த்து இவங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனால் கதிர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரே அடிங்க அப்படியே ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட கையை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு திரும்பவும் இவங்க 4 பேர் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ ஹீரோவை கட்டி போட்டுட்டு அந்த பணத்தை ஆட்டையை போட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கொள்ளைக்காரங்க 4 பேர்த்துக்கும், அதாவது கதிரோட கேங்குக்கு மைண்டு மாறுதுங்க. 10 லட்ச ரூபா மட்டும் அடிக்க வேண்டாம், மேலும் கொஞ்சம் பணத்தை அடிச்சுட்டு நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ கட்டெல்லாம் ஊத்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாரு. ஐயோ அவர் தப்பிச்சு போயிட்டாரு, போலீஸை கூட்டிட்டு வந்துட்டா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே 4 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வருதுங்க. குரு வேண்டான்றாரு. ஹீரோ வெளியே ஓடி வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஹீரோக்கு ஞாபகம் வருது, இவருடைய பொண்ணுக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதுனால ஹீரோடைய பொண்ணு ஆனுவல் டேக்கு போல வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கா, இந்த 4 பேர் வேற வீட்டுக்குள்ள இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவர் வீட்டுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றாரு. இப்போ குரு வந்து தேவையான பணத்தை மட்டும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதிருக்கு பிடிக்கலங்க. கதிர் பார்த்தீங்கன்னா குரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த அட்டாக்ல ஆக்சிடென்டலாக கதிர் இறந்தே போயிடுறாரு. அந்த சமயம் பார்த்து வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோடைய மனைவி வராங்க. ஹீரோடைய மனைவியும் அட்டாக் பண்ணி அவங்களும் அந்த இடத்துல அன்கான்சியஸான நிலைமையில இருக்காங்க. வீடு முழுக்க இந்த 3 பேர் சேர்ந்து பணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க இன்னொரு ட்விஸ்ட், அதாவது இந்த சிவா இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோ மீட்டிங்காக போயிருக்கிறாரு. வர வழியில ஒரு ஆளை வச்சு ஹீரோட கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஆக்சிடென்ட் மாதிரி ஹீரோ போட்டு தள்ளிட்டு இவர் அந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஹீரோ தான் வெளியூர் போவே இல்லையே, இவருக்கு தான் எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிச்சிடுறாருங்க. உடனே கார்ல இருந்து வெளியே இழுத்து போட்டு சிவாவை போட்டு பொலவலன்னு பொழக்கிறாருங்க. 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில ஹீரோ சிவாவை அடிச்சே கொண்டுறாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவர் வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது இந்த 3 கொள்ளைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாஸ்கை போட்டுட்டு அவங்கள ஒருத்தனாவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் அட்டாக் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சண்டையில் மற்ற 3 பேர்த்தையுமே அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவரோட குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி வந்துடுறாருங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி மேலே கொண்டு போய் அந்த மாஸ்கை வச்சுட்டு
உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே கிளம்பி வந்திருக்கிறாரு. அங்கே கட் பண்ணா இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்துகிட்டு இருக்கு. அதாவது 4 கொள்ளைக்காரங்க வந்து ஹீரோட வீட்டில் திருடுறதுக்காக போயிருந்திருக்கிறாங்க. அங்கே நடந்த பஞ்சாயத்தில் நம்ம ஹீரோடைய பிரதரான சிவாவையும் கொலை பண்ணிட்டாங்க. அந்த 4 பேர்த்துல ஒருத்தரும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதுபோக சரியான டைமில் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததுனால ஹீரோ அவருடைய மனைவியும் குழந்தையும் காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் ஹீரோடைய மனைவியும் சேஃப் அப்படின்னு தெரியுதுங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். குழந்தை மேலே ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் அக்கறையாக இருக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. குழந்தையோட ரூமை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம ஹீரோ அவர் மனைவியோட கையை விட்டுறாரு. குழந்தைக்கு அம்மா தேவைப்படுதுங்க. அதனால குழந்தை முன்னாடி இவங்க 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கிற மாதிரி ஹீரோ கணக்காட்டலாம். மற்றபடி இவ எப்படி நம்ம கூட போலியாக இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தாலோ அதே மாதிரி இவளுக்கு ஒரு போலியான வாழ்க்கையை கொடுக்கலாம். அதுதான் இவளுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லி எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம ஹீரோ இருக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் நான் யார் யாரெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பினனோ எல்லாருமே எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. மனைவி, பிரதர், அப்புறம் குருன்ற ஒரு பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்காங்க. இனிமேல் நான் யாரையும் நம்புறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே வந்து பார்த்தா அந்த மாஸ்க் இருக்குங்க. அந்த மாஸ்க்கை எடுத்து சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. அப்போ தான் இன்னொரு ஷாட்டையும் நம்மக்கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய மனைவி இந்த கொள்ளைக்காரங்களால் அடிபட்டு கீழே கிடந்தாங்க இல்லையா, அப்போ ஹீரோ கூட கொண்டு போய் அந்த மாஸ்க் வச்சு இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்னு அந்த மாஸ்க் மேலே வச்சுட்டு வந்திருப்பாரு. அப்போ ஹீரோடைய மனைவி கண் முழிச்சு இதை பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ ஹீரோ கொடுக்க போகிற தண்டனை ஹீரோடைய மனைவிக்கும் தெரிஞ்சிருக்குது. ஸோ தெரிஞ்சே தான் ஹீரோ கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.